இனிய நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். விசேஷமாக தேவன் தாம் வைத்திருக்கிற தமது மகிமையின் ஆசீர்வாதங்களினாலும் உச்சிதமான எல்லா வாக்குத்தத்தங்களினாலும் நன்மையினாலும் தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதோடு கூட உங்களுக்கு யாவருக்கும் இந்த பெண்டிகாஸ்டல் வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு விசேஷமான நாள். முக்கியமாக யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் உண்டு. யூதர்களுக்கு 7 பண்டிகைகள் உண்டு. இந்த பண்டிகைகள் மறக்க முடியாத பண்டிகைகள். அவருடைய வாழ்க்கையும் அவர்களோடு கூட இணைந்து வந்திருக்கிற பண்டிகைகள் 7 பண்டிகைகள் உண்டு. ஒன்று பஸ்கா பண்டிகை. அது நிசான் மாதம் அல்லது அபிப் மாதம் 14ஆம் தேதி என்ன செய்யும், இந்த பஸ்கா பண்டிகை என்ன செய்யும் தொடங்கும். அதே போல இந்த பஸ்கா பண்டிகைக்கு மறுநாள் 15ஆம் தேதி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. சரிங்களா? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை 15ஆம் தேதி தொடங்கி 7 நாளைக்கு என்ன செய்யும் தொடரும். அப்படின்னா 15ல இருந்து 28ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யும், 21ஆம் தேதி வரைக்கும் 16, 17, 18, 19, 20, 21ஆம் தேதி வரைக்கும் என்ன செய்யும், இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை தொடரும். அதே போல பஸ்காவுக்கு அடுத்து மறுநாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகைக்கு மறுநாள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா முதல் பலன் அல்லது முதல் கனி பண்டிகை. சரிங்களா? இந்த பண்டிகை 16ஆம் தேதி என்ன செய்யும், நிசான் மாதம் அபிப், நிசான் அபிப் என்கிற மாதத்துல 16ஆம் தேதி என்ன செய்யும் தொடங்கும். இந்த 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை. கிறிஸ்து இயேசு சிலுவையிலே நமக்காக பஸ்காவாக ஆன நாள். அதன் பிறகு 14ஆம் தேதி இயேசு கிறிஸ்து முதல் பலனாக, எல்லாவற்றிலும் முதல் பலனாகிய உயிர்த்தெழுதலாகிய கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அந்த நாள். சரிங்களா? இப்ப 3 பண்டிகை பார்த்துட்டோம். இந்த பண்டிகை இதை தொடங்கி இந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த உயிர்த்தெழுத நாளிலிருந்து நீங்க 7 times 7, அதாவது 7 வாரங்கள் கடந்து, அப்படின்னா 7 வாரங்கள் கடந்து, ஒரு வாரத்துல 7 நாட்கள், 7 வாரங்கள் கடந்தோம்னா 49வது நாள். அந்த 49வது நாளுக்கு பிறகு 50வது நாள், அதுதான் என்னன்னு சொன்னீங்கன்னா பெண்டிகாஸ்டல் என்கிற ஒரு டே. இந்த பெண்டிகாஸ்டல் என்பது என்னன்னா, பெண்டிகாஸ்ட் என்பது 50வது நாள் என்று சொல்லி அர்த்தம். இந்த 50வது நாள் அறுவடையின் நாளாக யூதர்களுக்கு மிகவும் விசேஷமான ஒரு நாளாக இருந்தது. ஆக இந்த பெண்டிகாஸ்ட் நாளிலே தான் ஜனங்கள் பெண்டிகாஸ்ட் நாளை கொண்டாடுவதற்கு இருந்த அந்த நாளிலே, அதை செலிப்ரேட் பண்ண ஆயத்தமா இருந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு பண்ணின இந்த பரிசுத்த ஆவியானவரும் இந்த பூமியிலே என்ன செய்தார், வந்து ஒளிந்தருளப்பட்டார். ஆமென் சொல்லலாமா? Praise the Lord. அறுவடையின் நாள், the festival of harvest. இந்த அறுவடையின் நாளில மிகப்பெரிய ஒரு அறுவடை உண்டானது. எத்தனை பேருக்கு தெரியும்? பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணின போது அந்த ஒரே ஒரு பிரசங்கத்தினாலே 3000 பேர் என்ன செய்தார்கள், ரட்சிக்கப்பட்டு அன்றைய தினமே சபையிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். 3000 பேரை ஆண்டவர் அறுவடையாக திருச்சபைக்கு கற்றல் கொடுத்தார். ஆக அதே பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் கிரியை செய்கிறபடினாலே சூழ்நிலையில் மாறுதலாக இருந்தாலும் அதே பரிசுத்த ஆவியானவர் மிகப்பெரிய ஒரு அறுவடையை நம்முடைய சபையிலே கற்றல் கொடுக்க போகிறார். நம்முடைய சபையிலே கற்றல் கொடுக்க போகிறார். நம்முடைய சபையிலே கற்றல் கொடுக்க போகிறார். மிகப்பெரிய ஒரு அறுவடையை கற்றல் கொடுக்க போகிறார். இந்த நாட்கள் இன்றையிலிருந்து துவங்குகிறது. இந்த பெண்டிகாஸ்டல் என்று சொல்லி அழைக்கப்படுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே வந்த அந்த நாள், இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியிலே தொடர்ந்து வாசம் செய்யப்படுகிறார். இந்த பூமியிலே பிறந்த அந்த நாள், இந்த பெண்டிகாஸ்ட் என்கிற நாளிலே கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு அறுவடையின் மேல் அறுவடையை கர்த்தர் சபையிலே கொடுக்க
போகிறார் என்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை உங்களிடத்தில் நான் சொல்லுகிறேன். காரணம், இது ஒரு மனிதனுடைய செயலினாலே அல்ல, இது ஒரு ஊழியக்காரனுடைய செயல் அல்ல, இது ஒரு எந்த விதமான டினோமினேஷனும் கிடையாது. என் ஆண்டவர் ஆவியானவரை செய்கின்ற மிகப்பெரிய ஒரு அறுவடை வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கடைசி காலங்கள் வரும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு முன்பாக மிக ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலே சேர்க்கப்பட வேண்டும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நன்றாக கவனிங்க. கர்த்தர் அதை செய்வார். இந்த பெந்தெகோஸ்து, இந்த பெந்தெகோஸ்து என்கிற நாள் என்பது 50வது நாள். அது அறுவடையின் நாள். The festival of harvest. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் நமக்கு தெரிந்த ஒரு காரியம் தான். இந்த 4 ஃபெஸ்டிவலை பத்தி சொன்னேன். இன்னொரு 3 ஃபெஸ்டிவல் என்ன செய்யும் வரும். யூதர்களுக்கு இன்னொரு 7 பண்டிகைகள் உண்டு. 4 பண்டிகையை பார்த்தோம், 3 பண்டிகைகள் இருக்கிறது. இந்த பண்டிகை இந்த எபிரேய கேலண்டர் படி அவங்களுடைய வருஷத்தின் மத்தியிலே நடக்கின்ற ஒரு பண்டிகை. என்ன பண்டிகை? ஒன்று எக்கால பண்டிகை, இரண்டாவது ஒப்புரவாகுதலின் பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த 4 பண்டிகையும் பிராக்டிக்கலா நிஜமாக நம்முடைய காலங்களிலே நடந்து முடிந்திருக்கிறது. பஸ்காவில இருந்து, இயேசு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலிருந்து, அதே போல ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் முதல் பலனாகிய கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் பண்டிகையிலிருந்து, அதே போல இந்த பெந்தெகோஸ்து, இந்த பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே பொழிந்தருளின இந்த 4 பண்டிகை முடிந்து விட்டது. இந்த 3 பண்டிகை இன்னும் என்ன செய்து இருக்கிறது? என்னது? எக்கால பண்டிகை, ஒப்புரவாகுதலின் பண்டிகை, மூன்றாவது கூடார பண்டிகை. இந்த எக்கால பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது எக்காலம் ஊதப்படுகின்ற ஒரு பண்டிகை. அதன் பிறகு இந்த ஒப்புரவாகுதல் தேவனுடைய சபை எடுத்துக் கொள்ளப்படுகின்ற ஒரு பண்டிகை காண்பிக்கிறது. இந்த கூடார பண்டிகை நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கின்ற ஒரு பண்டிகையை காண்பிக்கிறது. ஹலோ, இவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்தார்? இந்த எபிரேயருக்கு, யூதர்களுக்கு இதை அனுசரிக்கும்படியாய் சொன்னார். இவைகள் எல்லாம் இந்நிலம் போல நிஜமான ஒரு காரியம் இனி வருகிற நாட்களிலே நடக்க போகிறது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? பிரைஸ் எல்லாம். இந்த 3 பண்டிகை உடனே பட்டு நிறைவேறும். எக்காலம் ஊதப்படும், அதன் பிறகு சபை எடுத்துக் கொள்ளப்படும், அதன் பிறகு என்ன நடக்கும்? நித்தியத்துக்குள்ளே எல்லாரும் அந்த கூடாரமாகிய நித்திய கூடாரமாகிய அந்த பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க போகும். அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக முக்கியமான இந்த பண்டிகை நாட்களிலே, முக்கியமாக அப்போஸ் இந்த பெந்தெகோஸ்து அந்த நாளில நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை இந்த நாளில் கூட நான் பேசி என்னோட தேவ செய்தி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். இன்றைக்கு மிக முக்கியமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். வேதம் நமக்கு என்ன சொல்லுகிறது? வேதம் எப்படி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது? இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் அவரோடு கூட எப்படிப்பட்ட ஒரு நிலைமையில நாம் இருக்கிறோம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஒன்று, நான் மிக சுருக்கமான ஒரு செய்தியை கொடுத்திருக்க எல்லாருமே இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக நாம் என்ன செய்ய போறோம்? நாம் கடந்து போக போறோம். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நம்ம பரிசுத்த ஆவியில நிரம்பி செவித்த நாட்கள், கடைசியான நாட்கள் எப்பொழுது அப்படின்னு ஒரு விசுவாசத்தை கேள்வி கேட்டா சிலர்லாம் ரொம்ப யோசிக்கிறாங்க. ரொம்ப யோசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவராலே நிரம்பி ஜெபித்த நம்முடைய கடைசி அனுபவத்தின் நாட்கள் எப்போது அப்படின்னா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில என்ன செய்றோம் இருக்கும். பரிசுத்த ஆவியானவரை குறித்து தெரியாத ஒரு கூட்டம் திருச்சபையில் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து அக்கறை இல்லாத ஒரு கூட்டம் திருச்சபையில் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவசியம் என்கின்ற சத்தியத்தை அறிந்த பிறகும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாத இன்னொரு கூட்டம் சபையில் என்ன செய்கிறது இருக்கிறது. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்.
இந்த திருத்துவத்தில் பிதாவாகிய தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், இவர்கள் மூவரும் ஆதியும் அந்தமும் இல்லாதவர்களாய் இருந்தாலும் இந்த மூவருடைய கிரியைகள் அவருடைய காலத்துக்கு ஏற்ற பிரகாரமாய் செயல்படுகிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். ஏற்பாட்டின் காலங்கள் பிதாவின் காலங்களை போல இருக்கும். அதே போல புதிய ஏற்பாட்டிலே அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுடைய காலங்கள், இயேசு வாக்கு பண்ணின, இயேசு கிறிஸ்து பரம்பேறி போன பிறகு அவர் வாக்கு பண்ணின பிரகாரமா இந்த பரிசுத்த ஆவியின் காலங்களிலே என்ன செய்யறோம்? நாம இந்த கிருபையின் காலத்திலே என்ன செய்திருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இவர்கள் மூவரும் ஒன்றாய் இருந்தாலும் இவர்கள் ஒன்றில் மூவராய் இருக்கிறபடினாலே இவருடைய கிரியின் காலங்கள் வித்தியாசப்படுகிறதை நாம வேதத்திலே நாம் பார்க்க முடியும். எத்தனை பேர் இந்த காரியத்தை நீங்க புரிந்து கொள்ள முடிகிறது? எத்தனை பேர்? அதனால பிதா இல்லையா, இயேசு இல்லையா, பரிசுத்த ஆவியானவர் இல்லையா அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலங்கள் இவர்கள் கிரியை செய்கின்ற காலங்களை பார்க்கிறோம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் தான் இந்த பூமியில முழுவதும் கிரியை செய்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் என்று சொன்னால் கிறிஸ்து இயேசுவாகவும் அதே பிதாவாகிய தேவனாகவும் இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறதை எடுத்துதான் என்ன செய்கிறார்? போதிக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவருக்குள்ளே கிறிஸ்து இருந்தால் அந்த கிறிஸ்துவுக்குள் யார் இருக்கிறார்? பிதாவாகிய தேவன் இருக்கிறார். காரணம் இயேசு சொன்னார், நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், என்னை எல்லாரும் பிதா எதுவுமே செய்வது இல்லை அப்படின்றாரு. நான் பிதாவிலும் பிதா என்னிலும் நிலைத்திருக்கிறதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்கிற சத்தியத்தையும் போதிக்கிறார். அப்படி என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவர் பிதாவாகிய தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் அவருடைய சகல சத்தியத்தையும் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த காலங்களிலே தன்னுடைய வெளிப்பாடா இந்த காலங்களிலே அவர் போதித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆக நாம் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் என்ன சொல்கிறது? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு காரியத்தை கலாத்தியருக்கு எழுதும் போது சொல்லுகிறார். கலாத்தியருக்கு எழுதுகிற நிருபத்திலே 6வது அதிகாரத்தில் 16வது வசனம். Galatians chapter 6 verse 16. சாரி 5:16 வாசம். பின்னும் நான் சொல்கிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்பீர்கள். அவள் இந்த கலாத்தியருக்கு எழுதின அந்த நிருபத்துல இங்கு மிகப்பெரிய விஷயத்தை, ஒரு சத்தியத்தை அந்த கலாத்தியருக்கு என்ன செய்கிறார்? அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். முக்கியமாக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்தும், ஆவியிலே நடத்தப்படுகிறதை குறித்தும், ஆவியிலே பிறந்ததை குறித்தும், பிறக்கப்பட்ட ஆவியிலுக்குரிய மனுஷன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்தும், அவன் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை குறித்தும் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த கலாத்தியருக்கு ரொம்ப அழகா பல இடங்களில் அங்கங்க டச் பண்ணிட்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பவுல் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். எப்படி நடக்கணுமா? ஆவிக்கு ஏற்ற பிரகாரமா நாம் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நன்றாக கவனிங்கள். இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ளே இருக்கின்றதான ஒரு சில தவறான சில கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொன்னா, ஆவிக்குள்ளே இருக்கின்ற அல்லது ஆவியிலே நடத்தப்படுதல் என்கிற ஒரு அனுபவம் விசுவாசிகளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னா, அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு வெறும் அந்நிய பாஷை பேசுவது மட்டும்தான் அப்படின்ற ஒரு நிலைமைக்குள்ள அவர்கள் தங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிதானே? பரிசுத்த ஆவியானவர்னா நம்ம என்ன செய்யணும்? ஆவியில நிரம்பி நம்ம என்ன செய்யணும்? பாட்டு பாடணும். சரிங்களா? ஆவியில நிரம்பி நாம் வொர்ஷிப் பண்ணணும். அப்புறம் ஆவியில நிரம்பி நாம செபிக்கணும்.
அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆவியிலே நிரம்புவதற்கு ஒரு அடையாளம் என்ன? நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன் என்பதற்கு ஒரு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம் என்ன? அந்நிய பாஷை பேசுவது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு அடையாளம் என்ன? கனியில் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம் என்ன? வரங்கள் கிரியை செய்வது. பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில அடையாளம் என்ன? நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ஜீவனுள்ள சாட்சியாய் வாழ்வது. We become as a witness for Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஒரு சாட்சியாய் என்ன செஞ்சிடணும்? மாறி விடுகிறோம். இப்ப நம்ம அடிதர வாழ்க்கையிலே நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த காரியம், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதில் நம்ம ஒரு திருப்திப்படுகிற அநேக விசுவாசிகள் என்ன தெரியுங்களா? சபையிலேயோ அல்லது தங்களுடைய அறைகளிலோ அந்நிய பாசையை ரொம்ப நேரம் பேசி அப்படியே வெறுத்து விறுவிறுக்க, அப்படியே நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சத்தம் போட்டு அப்படியே ஆர்ப்பாட்டம் பண்ணி பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கதவை தட்டி என்ன நடந்துச்சு அப்படின்ற கேட்கக்கூடிய அளவுக்கு நாம எவ்வளவு சத்தமா அந்நிய பாசை பேசுறோமோ அவ்வளவு நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் நம்பி இருக்கிறார் என்கின்ற ஒரு அவங்களா ஒரு தீர்மானத்துக்குள்ள வந்தவர். எப்படிங்க? எப்படி பரிசுத்த ஆவியானவரை நிரப்பப்படும் நான் எவ்வளவு சத்தமா கத்தி அந்நிய பாசை பேசுறனோ அவ்வளவுக்கு அவ்வளவு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறாரு? எனக்குள்ள கிரிய செய்யறாரு அப்படின்றது என்ன செய்வோம்? நாம நினைச்சுக்கிறோம். நாம எவ்வளவு நாம அப்படியே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பாடலை பாடுறதுனால பரிசுத்த ஆவியினாலே நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்துல இருக்கிறோம் அப்படின்னு நாம நினைச்சுக்கொள்றோம். அதுக்கு வசன ஆதாரங்களை என்ன செய்வோம்? நம்ம காமிப்போம். அப்படிதானே? என்ன காமிக்கலாம்? வசன ஆதாரங்கள். அங்கு பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த போது அங்க என்ன உண்டானது? இடிமுழக்கம் போல ஒரு சட்டம் உண்டாகி, அந்த வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 2:1 வாசிங்க. வந்தபோது நன்றாய் கவனிங்க. சத்தம் வானத்திலிருந்து தான் என்ன செஞ்சது? வந்துச்சு. வந்து அவர்கள் இருந்த வீடுகளில் முழுவதையும் நிரப்பிச்சு. எப்படி? பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம். அந்த விங்ஸ் எப்படி பாக்குறீங்க? அப்படியே ஒரு பயங்கரமான ஒரு சத்தம், ஒரு பயங்கர முழக்கம். அந்த முழக்கம் நீங்க பாத்தீங்கன்னா சில வீடுகளில் நீங்க வந்து ராத்திரி நேரங்களில் வெளியிருந்து வருகிற காத்து அந்த ஜன்னல் ஓரத்திலையும் அந்த கதவு ஓரத்திலையும் கொஞ்சம் அப்படி திறந்து வச்சிருவாங்க. அங்கிருந்து இந்த காத்து வரும்போது ஒரு கிழிச்சுக்கிட்டு அப்படியே உள்ள வரும் பாருங்க. அது காத்து ஒரு பயங்கரமான ஒரு சத்தத்தை உருவாக்கும். அப்ப இந்த சத்தத்தை உருவாக்கும் போது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு பேய் காத்து உள்ள வருது. எப்படிங்க? உள்ள செய்யறாங்க. அப்புறம் கொஞ்சம் லொங்கரா இருக்கிற அந்த கதவு, இந்த கண்ணாடி, இந்த ஜன்னல் என்ன செய்யணும்? பட்டு 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 அடிக்கும். அந்த காத்து வேற வந்துச்சா, இது அந்த ஜன்னல் வேற பட்டு பட்டு அடிச்சு திறந்துதான் உடனே நாமளோ உள்ள பண்ணாங்க. இப்ப சாதாரண அந்த காத்து எத்தனை பேருக்கு பார்த்திருக்கீங்க? இந்த காத்து உள்ள ஒரு பொழுது ஒரு வித்தியாசமான ஒரு நாய்ஸியை உருவாக்கி என்ன செய்ய கொண்டு வரும். பட் இங்க என்ன நடக்குதுன்னா, காத்துனால வந்து சத்தம் தான். ஒரு பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல அங்க என்ன செய்யுது? சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாய் திடீர்னு அந்த விங்ஸ் வந்து வேகமா வருது. அப்படி முழக்கம் போல, காத்து கிடையாது. நல்லா கவனிங்க, காத்து இல்ல, காற்று போல ஒரு சத்தம் வருது. அந்த சத்தத்தை வச்சுக்கிட்டா இன்னைக்கு நிறைய பெண்டிகாஸ்ட்ல திருச்சபை என்ன சொல்றாங்கன்னா, அபிஷேகத்துல சத்தமா பண்ணணும்.
எப்படி சத்தமா பாடணும், சத்தமா குதிக்கணும் அப்படின்றான். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. சத்தம்ன்றது வந்து வானத்துல இருந்து வந்துச்சு, நம்ம போடுற சத்தம் இல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பேசுற அந்நிய பாஷைகளோ நீங்க அபிஷேகத்தில் நிரம்புகிற அந்த விதத்தையும் நான் தப்பு நான் சொல்லல, அப்படி நான் சொல்ல வரல. நீங்க தப்பா நீங்க எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம ரோல் பண்ணிட்டா கீழே விழுந்து பரிசுத்த ஆவியில அப்படி இப்படி நல்லா ரோல் பண்ணிட்டா பரிசுத்த ஆவியான நமக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இந்த ரோல் பண்றது, திடீர்னு கீழே விழுகிறது, ஓகே, ஒரு திடீர்னு ஒரு அலற சத்தம், பலவிதமான காரியத்தை நம்ம செய்யணும். சதுரச்சபையில நம்ம என்ன செய்யறோம், இதெல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம என்ன நினைக்கிறோம், ஆவியில நிரம்பிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம என்ன செய்யறோம், தவறான ஒரு இன்புட்டை என்ன செய்யறோம், நம்ம பண்ணிக்கிறோம். நன்றாய் கவனிங்கள். இங்கு பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீங்கள் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் அப்படின்றார். அப்படின்னு சொன்னால் ஆவிக்கேற்றபடி நம்ம நடக்கிறது என்றுதான் என்ன அப்படின்ற ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய ஜெபிக்க போறோம். நன்றாய் கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆவிக்கேற்றபடி நடக்கிறது என்று சொன்னால் என்ன? அதாவது ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆவிக்கேற்றபடி நடப்பதல் என்பது ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை முதலாவது என்ன செய்கிறது, காண்பிக்கிறது. என்னதுங்க? ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம். இயேசு சொல்றார், நிக்கோதேமை பார்த்து சொல்றாரு, மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும், ஆவியிலே பிறப்பது ஆவியா இருக்கும். அப்ப ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம், இந்த பரிசுத்த ஆவியினாலே பிறக்கின்ற ஒரு அனுபவம். நாம மாம்சத்துக்குரியவர்கள் தான், மாம்சத்துல தான் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ மறுபடியும் பிறக்க வேண்டும். மறுபடியும் எப்படி பிறப்பது? ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் நமக்குள்ளே என்ன செய்ய வேண்டும், வேண்டும். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாமல் இருப்பீர்களானால் தயவு செய்து இந்த பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யணும், நீங்க வாஞ்சிக்க வேண்டும். இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியமானது. வாசியுங்கள், யோவான் 3வது அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிக்கலாம். ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை இயேசு கிறிஸ்து முன்கூட்டியே சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்புவதற்கு முன்பாக பேசுகிறார். நம்ம கவனிங்கள், மாம்சத்திலே பிறக்கின்ற ஒரு அனுபவம், ஆவியிலே பிறக்கின்ற அனுபவம் டோட்டலி டிஃபரண்ட். அதனாலதான் மறுபிறப்பு அடைய வேண்டியது அவசியம் என்று சொல்லுகிறார். சரிங்களா? ஆவியின் படி பிறந்தவர்கள். இப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, இங்க ஒரு சின்ன ஒரு ரகசியத்தை இந்த கலாத்தியருக்கு எழுதுகிறார். ஏன்னா கலாத்தியருக்கு பலவிதமான கேள்வி இருந்தது. என்னன்னா, அவங்க மறுபிறப்பு அடைந்த பிறகும் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் என்ன செய்கிறார்கள், கடைபிடிக்கிறார்கள். நியாயப்பிரமாணத்தின்படி வாழ ஆசைப்படுகிறார்கள். நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கட்டளைகளை பின்பற்ற ஆசைப்படுகிறார்கள். அதே போல நியாயப்பிரமாணத்தின்படி அவர்கள் விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இந்த கலாத்தியருக்கு இருந்த பிரச்சனை மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. என்னது? விருத்த சேதனம் பண்ண வேண்டும், சுன்னத் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு பிரச்சனை என்ன செய்யுது, அங்க இருந்தது. இப்ப பவுல் அவர்களுக்கு ஒரு விளக்கம் சொல்லுகிறார். நாம் மறுபடியும் பிறந்த ஜனங்கள், நாம ஆவியிலே பிறந்திருக்கிறபடினாலே மாம்சத்தின் பிறந்தவர்களை போல நாம் நடந்து கொள்ளக்கூடாது என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த கலாத்தியர் புஸ்தகம் முழுவதும் சொல்லிட்டு வர.
இந்த தவறான போதனையும் ஒரு கூட்டம் என்ன செய்யறாங்க, கலாத்தியர் திருச்சபைக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பவுல் என்ன செய்கிறார், விளக்கி சொல்லுகிறார். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம தேவனுடைய பிள்ளைகள் மறுபிறப்பு அடைந்த பிறகு கூட நாம் அநேக நேரங்களில் மாம்சத்தின்படியே நாம் சிந்தித்து, மாம்சத்தின்படியே நாம் காரியங்களை யோசித்து, மாம்சத்தின்படியே நாம் பேசி, மாம்சத்தின்படியே நாம் செயல்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். பவுல் இங்க ஆவியிலே பிறப்பை குறித்தும், ஆவியின்படி சிந்திக்கிறதை குறித்தும், ஆவியின்படி பேசுகிறதை குறித்தும், ஆவியின்படியே செயல்படுவதை குறித்தும் பேசுகிறார். அப்படி பேசுற பவுல் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லுகிறார். யார கொண்டு போறாருன்னா, அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆபிரகாமை ஒரு உதாரணம் காமிக்கிறாரு. என்ன காமிக்கிறாரு, ஆபிரகாமுக்கு 2 மனைவி. ஆபிரகாமுக்கு ஆகார் என்கிற ஒரு மனைவிக்கு ஒரு பிள்ளை என்ன செஞ்சான், பிறந்தான். அவன் பேர் இஸ்மவேல். இந்த இஸ்மவேல் மாம்சத்தின்படி வந்தவன். அதே ஆபிரகாமுக்கு சாராளின் மூலமாக ஒரு பிள்ளை பிறந்தது. அந்த பிள்ளை யார் என்று சொன்னால் ஈசாக்கு. இந்த ஈசாக்கு அவன் மாம்சத்தின்படி வந்தவன் அல்ல, அவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். நன்றாய் கவனிங்கள். ஒருத்தன் அவன் மாம்சத்தின்படி பிறந்தவன், இன்னொருவன் வாக்குத்தத்தத்தின்படி பிறந்தவன். மாம்சத்தின்படி பிறந்தவன் சீக்கிரமாய் வெளிப்பட்டு விடுகிறான். ஆனால் ஆவியின்படி பிறக்கிறவன் அல்லது மாம்சத்தின்படி பிறக்கிறவன், அவன் பிறப்பதற்கு நாட்கள் எடுக்கிறது. புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? அப்ப இந்த மாம்சத்தின்படி ஆகார் பெற்றெடுத்த பிள்ளை மாம்சத்துக்குரிய பிள்ளை. இங்கு ஆபிரகாம் சாராள் மூலமாய் பெற்றெடுத்த ஆபிரகாம் மூலமாய் பெற்றெடுத்த பிள்ளை, அவன் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை, அவன் உடன்படிக்கையின் பிள்ளை, அவன் ஆவிக்குரியவனாக இருக்கிறான். இதுதான் ரொம்ப தெளிவா சொல்றாரு. ஒருத்தன் அவன் மாம்சத்துக்குரியவன், இன்னொருவன் அவன் ஆவிக்குரியவன். இந்த இஸ்மவேல் நியாயப்பிரமாணத்தை போல, இந்த ஈசாக்கு என்கிறவன் கிருபையின் பிரமாணத்தை போல, ஆவியின் பிரமாணத்தை போல. நீங்க இன்னும் இஸ்மவேலுடைய அந்த நியாய பிரமாணத்தின்படி நீ வாழ்கிறவர்கள் அல்ல, நீங்கள் வாக்குத்தத்தத்தின்படி ஆவியின்குரிய வாக்குத்தத்தில் பிறந்தவனும் ஆவிக்குரியவனுமாய் இருக்கிற ஈசாக்குடைய வம்சத்தில் நாம் வந்திருக்கிறோம். ஆக ஈசாக்கை போல நாம ஆவிக்குரியவர்களை போல நாம் சிந்திக்க வேண்டியது அவசியம் என்கின்ற ஒரு சத்தியத்தை இந்த கலாத்திய சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவுபடுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப நாம் ஒரு கேள்வி கேட்கலாம். அதெல்லாம் அவர் சொல்றாரு, நீங்கள் ஆவிக்கேற்றபடி என்ன செய்யுங்கள், நடந்து கொள்ளுங்கள். இப்ப நம்ம கிறிஸ்துவ ஜீவியத்திலே நம்ம கடந்து வந்திருக்கிற அநேக வருஷங்கள் மத்தியிலே இந்த ஆவியானவருக்கு ஏற்றபடி நடக்க முயற்சி பண்ணி சோர்ந்து போய், நடக்க முயற்சி பண்ணி சோர்ந்து போய், நடக்க முயற்சி பண்ணி சோர்ந்து போய், இந்த காலங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை இந்த ஆவியானவர் இன்றைக்கு கால வேளையில இங்க அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு இடத்திலையும் கேட்கிறார், நீங்க ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டு இருக்கிறோமா? ஹலோ, அப்ப ஆவிக்கு ஏற்றபடி நடக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆவியிலே பிறந்திருக்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு ரொம்ப அவசியம். அதெல்லாம் எங்களுக்கு இருக்குது பாஸ்டர், ரொம்ப சந்தோஷம். ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம் ஒரு விசேஷமான ஒரு அனுபவம். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்பருக்கு இருக்கீங்க? ஏன்னா ஆவியிலே மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டோம். இந்த சத்தியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆவியிலே பிறக்கின்ற ஒரு அனுபவம், நாம் மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை குறித்து பவுல் பேசுகிறார். இரண்டாவது, ஆவியிலே நடந்து கொள்வது என்று சொன்னால் என்ன? ஒன்று, மறுபடியும் பிறக்கின்ற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது, ஆவியானவராலே நிரப்பப்பட்டு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அப்படிங்க, ஆவியானவராலே நிரப்பப்பட்டு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. அதுவே ஆவியிலே நடந்து கொள்கின்ற ஒரு விஷயம். ஆவியானவராலே நிரப்பப்பட்டு
வாழ்கின்ற ஒரு அனுபவம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். அநேக நேரங்கள்ல இந்த ஆவியானவருடைய அனுபவம் என்பது நம்முடைய வாழ்க்கையில நிறைய வித்தியாசங்களை என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. இந்த ஆவியானவருக்கு மிக முக்கியமாக 5 பெயர்கள் உண்டு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சத்திய ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு உன்னதத்தின் பலன் என்கிற இன்னொரு பெயர் உண்டு, மன்றாட்டின் ஆவியானவர், அல்லது நமக்கு பரிந்து பேசுகிறபடினாலே பரிந்து பேசுகிற ஆவியானவர், அடுத்தது தேற்றரவானாகிய பரிசுத்த ஆவியானவர். இந்த 5 பெயர்கள் மிக முக்கியமான இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்படுகின்ற பெயர்கள். அதே போல அந்த ஆவியானவரை பல விதத்திலே உருவகமாய் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஆவியானவரை எப்படிலாம் உருவகப்படுத்தியிருக்காங்க தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். அக்னியாக, ஆவியானவரை அக்னியாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். அடுத்தது காற்றாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆவியானவரை தண்ணீராக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆவியானவரை புறாவாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆவியானவரை அபிஷேக தைலமாக உருவகப்படுத்தி இருக்கிறார்கள். இவையெல்லாம் ஆவியானவருக்கு ஒரு உருவகமாய் சொல்லப்படுகின்ற பெயர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். இந்த ஆவியானவராலே நிரம்பி வாழ்கின்ற ஒரு அனுபவம். இந்த அனுபவத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் அனுதினம் இருக்க வேண்டியது அவசியம். பாருங்க, ஒரு பரிசுத்த ஆவியை இழந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னா, தேவனுடைய சமூகத்துல ஜெபிக்கிறான். தன்னிடத்துல இருந்த அந்த அபிஷேகத்தை இழந்த ஒரு மனுஷன், தன்னிடத்துல இருந்த அந்த ஆவியை இழந்த ஒரு மனுஷன் என்ன செய்கிறான், அவன் கதறி ஜெபிக்கிறான். அந்த ஜெபம் தான் சங்கீதம் 51. அந்த நபர் யாருன்னா தாவீது. என் ஆண்டவரே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து, அந்த முதல் நான் ரட்சிக்கப்பட்ட போது, நான் மறுபடியும் பிறந்த போது அந்த சந்தோஷம் ஒன்று வந்துச்சு பாருங்க. அந்த ஆவியானவர் எனக்குள்ளே வந்து என்னை சந்தோஷப்படுத்தினார். அவர் நிரப்பின அந்த அனுபவத்தை அவன் இழந்து போனான். அவன் செய்த தவறினால, அவன் செய்த மீறுதலினாலே, அவன் செய்த பாவத்தினாலே அதை இழந்து போன போது சங்கீதக்காரன் வெறுமையாய் இருக்கின்றதை என்ன செய்கிறான், உணர்கிறான். அவன் வெறுமையை பார்க்கிறான். அவனிடத்துல ஒரு வறட்சி இருக்குது. எப்போதும் போலதான் இருக்கிறான், எப்போதும் போலதான் செயல்படுறான். ஆனா அவனுக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வறட்சி, ஏதோ ஒரு புரியாத, இனம் புரியாத அந்த ஒரு வறட்சி, யாரோ அவன் கூட இல்லாத ஒரு உணர்வு. அந்த ஆவியானவர், அந்த அபிஷேகம் தன்னை விட்டு போயிருக்கிறதை சங்கீதக்காரர் உணரலாம். அதனாலதான் அந்த சங்கீதம் 51 அவன் அப்படியே கதறுகிறான். தேவனே, ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாகத்தின் ஆவியனை தாங்கும்படியாய் செய்யும். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல போகும்போது, ஆண்டவரை இன்றைக்குரிய அந்த ஆவியை மேல ஊற்றுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும், கெஞ்சணும். ஆண்டவரை ஊற்றுங்க இன்னைக்கு. renew my spirit Lord. என் ஆண்டவரே, என் ஆவியை புதுப்பீங்க. நேற்றைய தினத்தில் இருந்த அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே புதுப்பீங்க. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் புது எண்ணெயினாலே, புது ஆவியினாலே நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவர். பழைய எண்ணெயை வச்சுக்கிட்டு பழைய அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு அதிலே நம்முடைய காலத்தை ஓட்டிக் கொண்டு இருக்க முடியாது. அவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் புதிய எண்ணெய், ஒரு புதிய பாத்திரம், புதிய ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே. நியூ அந்த ஸ்பிரிட்ல நிரப்புங்க. ஹல்லேலூயா. அந்த முழுவதும் நடத்தப்படுவது என்று சொன்னால் ஆவியானவருடைய முழுவதும் என்னது, அவருடைய ஆவியானவர் நிரப்பப்பட்டு வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த நடத்தப்படுகிற அனுபவம் என்பது ஆவியானவரோடு கூட சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவத்தை காண்பிக்கிறது. எல்லாம் சொல்லுங்க பாருங்க, சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். சொல்லுங்க, சேர்ந்து வாழ்கிற ஒரு அனுபவம். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சேர்ந்து வாழ்கிற அனுபவம். ஆவியானவரோடு சேர்ந்து வாழ்கின்ற
ஒரு அனுபவம். நீங்க அவரை விட்டுட்டு நீங்க வாழக்கூடாது, அவரை விட்டுட்டு தூரத்துல வாழக்கூடாது, அவர் கூடவே சேர்ந்து வாழ்கிறான். பவுல் சொல்லுகிறார், நடத்தப்படுகின்ற ஆவியானவராலே நடத்தப்படுங்கள் அப்படின்றாரு. சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம் அவரோடு கூட. ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கலாம், இப்ப ஆவியானவரோடு கூட சேர்ந்து தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமா? மறந்துட்டோம் பாத்தீங்களா? நிறைய விஷயத்த நம்ம மறந்துட்டோம்ல, நிறைய காரியத்தை நம்ம மறந்துட்டோம் இல்ல, அதை பத்தி நம்ம சிந்திக்காம விட்டுட்டோம். இப்ப நம்ம இந்த கேள்வியை கேட்டதுமே நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது, நான் ஆவியானவரோடு கூட சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனா? ஒரு வசனத்தை வாசிக்கலாம், 2 கொரிந்தியர் 13:14. சீக்கிரம் வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் அனைவரோடு கூட இருப்பதாக பவுல் சொல்கிறார். கொரிந்தியருக்கு எழுதும்போது பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியம் நமக்கு எப்போது இருக்கணும், சேர்ந்து வாழ்கின்ற ஒரு அனுபவம், ஐக்கியம். ஹல்லேலூயா. இருக்குதா? அந்த ஐக்கியம் இருக்குதா? ஆவியானவரோடு கூட இன்னும் ஐக்கியம் வச்சுக்கிட்டு இருக்குமா? ஆவியானவரோடு கூட இன்னும் நம்ம அந்த ஐக்கியப்பட்டு செயல்பட்டு கொண்டு இருக்கிறோமா? தேவனுடைய பிள்ளைகளை, ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வது என்பது என்ன? நம்ம அந்த ஆவியானவரோட கூட சேர்ந்து வாழ்கிற அனுபவம், ஐக்கியப்படுகின்ற ஒரு அனுபவம். 4வதாக, ஆவியானவருடைய சத்தத்திற்கு செவி சாய்க்கின்ற அல்லது கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவம். அப்படிங்க, ஆவியானவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கின்ற அல்லது கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவம். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்தால் மட்டுமே ஆவியானவர் உங்களோடு கூட என்ன செய்வார்? ஐக்கியத்திலே இருப்பார். நீங்க அவருடைய சத்தத்தை கேட்டு நீங்க கேட்காதவர்களை போல இருந்தீங்கன்னா, நீங்க கேட்டும் கேளாதவர்களை போல இருந்தால் இந்த ஆவியானவர் நம்மோடு கூட ஐக்கியத்திலே இருக்க மாட்டார். அவருடைய சத்தத்தை நாம் கேட்டு அந்த சத்தத்தின்படி செயல்படுகின்ற ஒரு அனுபவம். நன்றாய் கவனிங்கள், இந்த வேதம் நமக்கு ஏற்கனவே எழுதப்பட்டிருக்கிறது. இது லோகோஸ் என்கிற ஒரு வார்த்தை, உரைக்கப்பட்ட எழுதப்பட்ட வார்த்தை, அதற்கு லோகோஸ் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த ரேமா என்கிற இன்னொரு வார்த்தை இருக்கிறது, அதை உரைக்கப்படுகிற ஒரு வார்த்தை, சொல்லப்படுகின்ற ஒரு வார்த்தை. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகின்ற ஒரு அனுபவம். அப்ப நன்றாய் கவனிங்கள், ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகின்ற சில விஷயங்களை நாம கேட்டு நடக்கும் போதுதான் அந்த ஆவியானவர் நம்மோடு கூட ஐக்கியத்தில் இருப்பார். நன்றாய் கவனிங்கள், ஒருவேளை ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு உணர்த்துவார், ஒருவேளை வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் அது மூலமாய் பேசுவார், ஒருவேளை நீங்க தேவ பிரசன்னத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டை கொடுக்கலாம், அல்லது விஷனை கொடுக்கலாம், தரிசனத்தை கொடுக்கலாம். ஏன் கர்த்தர் உங்களுக்கு நியமித்திருக்க ஊழியக்காரர் மூலமாய் கூட அநேக காரியங்களை கர்த்தர் நம்மிடத்துல பேசி கொண்டிருக்கிறார். நீங்க அந்த வார்த்தைய கவனமா கேட்கணும். நன்றாய் கவனிங்க. ஒரு சின்ன காரியம், என் ஆண்டவர் என் கூட ரொம்ப பேசுறாரு அப்படின்னு சொல்ற ஜனங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. நீ முதலாவது உன் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறான் முதல் கவனிக்கணும். அடுத்தது, நீ உனக்கு மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படுறியா அப்படின்னு பார்க்கணும். கர்த்தர் உனக்கு மேலாய் நியமித்திருக்கிற ஒரு ஊழியக்காரனுக்கு நீ கீழ்ப்படுகிறியா என்பதை பார்க்கணும். ஏன்னா கர்த்தர் அவர்களுமாய் பேசுகிறார். எனக்கு ஊழியக்காரனை ரொம்பவும் அற்பமாய் நினைக்கின்ற ஒரு சபை கூட்டம் இன்னைக்கு ஒரு நிறைய இருக்குது. Take as a just ordinary person, take as a just simple person. Yes,
அவர் உங்களோடு கூட ஜாலியா இருக்கிறதுனால, உங்களோட ஜோக் பண்ணி பேசுறதுனால, உங்களோட அன்பா இருக்கிறதுனால நீங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம வேறு விதமாய் அவரை குறித்து சிந்திக்க கூடாது. ஒருவேளை நீங்க மறந்துட்டா கூட அந்த ஊழியத்துக்கு அழைத்த, அந்த ஊழியத்துக்கு நியமித்த, அந்த ஊழியத்தை அவருடைய கருத்துல கொடுத்த அந்த உன்னதமான தேவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஹலோ, He is your spiritual father. ஆவிக்குரிய தகப்பன். உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உங்க அப்பாவை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாதது எப்படியோ அதே போல உங்களுடைய ஊழியக்காரனை, உங்களுடைய பாஸ்டரை நீங்க தேர்ந்தெடுக்க முடியாது. எனக்கு இவரை பிடிக்கல அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா தப்பு. எந்த பிள்ளையாவது எங்க அப்பாவை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்வோம்? ஆண்டவர் நியமித்திருக்கிறார். ஊழியக்காரனுக்கு கர்த்தர் தான் பங்கு. ஊழியக்காரன் பக்கத்துல இருக்கிற விசுவாசிகள் அல்ல. ஊழியக்காரனுடைய பக்கத்துல இருக்கிறவர் அவனை அப்பாயிண்ட் பண்ணன, அவனை நியமித்த, அவனோடு கூட இருந்து நடத்துகிற அந்த ஊழியக்காரனுடைய தேவனாகிய தேவன் தான் என்ன செய்கிறார்? இருக்கிறார். பாருங்க, மோசேக்கு விரோதமாக மிரியாம் பேசினார், ஆரோன் பேசினார். மோசே அந்த விஷயத்தை இஸ் நாட் டேக் as a serious. ஆனா கர்த்தர் கேட்டுட்டு அவர் தான் பிரச்சனை கொண்டு வந்தார். எப்படிங்க? ஆண்டவர் அதை கேட்டுட்டு சொன்னாரு, ஏய் வாங்க அப்படின்னாரு. மோசே அதை பெருசுபடுத்தல, ஆண்டவர் பெருசுபடுத்துகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, you understand, தேவன் நமக்கு ஒரு அந்த சத்தத்தை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஒரு ஊழியக்காரனை நியமித்திருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஊழியக்காரனை குறித்து சமயம் கிடைத்தால் பேசலாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்ப ஆவியானவர் நம்முடைய ஐக்கியமா இருக்க வேண்டுமானால் அவருடைய சத்தத்தை கேட்டு சின்ன சின்ன விஷயங்களை பழகுங்க. நான் சொல்றேன், தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கும் போது உட்கார்ந்து நாம பேசுறத முதல்ல எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கொஞ்ச நேரம் டைம் கொடுங்க. இல்ல Holy Spirit நம்மளோடு கூட இடைப்படட்டும், அவர் பேசுறதுக்கு நம்ம இடம் கொடுங்க. அநேக நேரங்கள்ல நாம யாராவது வெளிய இடத்துல, மீடியாத்துல, வீடியோல நிறைய விஷயங்கள் மத்தவங்க பேசுவாங்களா அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். புரியுதா என்ன சொல்றேன்? சின்ன சின்ன விஷயங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுங்கன்னு சொல்றேன். ஆவியானவர் பேசுறதுக்கு, சத்தத்துக்கு இடம் கொடுங்க. அப்பதான் கர்த்தர் உங்களோடு கூட பெரிய விஷயத்தை பேச முடியும். ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், நான் சொன்னா இல்லையா, நீ உலகத்துல 1000 வீடியோ உள்ள போடுற, உன்னால முடியலன்னு சொல்லக்கூடாது. உன்னால முடியும். உனக்கு ஏற்படுத்தி இருக்கிற சில விஷயத்தை ஏன் நீ அதை செய்யல? பாருங்க, அந்த விஷயத்தை நம்ம பேசும்போது நான் ஒரு கோபமா பேசுறேன்னு வச்சுங்களேன். இப்ப உட்காந்துல சிலர் எல்லாம் இருக்கீங்க, என்ன நாளும் பைக் சரி வா வான்றாரு இல்லைங்களா? ஆயிப்போச்சா, இதாயிச்சா, எப்ப போனா ஹலோ ஒண்ணு இல்லை, நான் சத்தியத்தை தான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்லுங்களேன், நீங்க யாராவது தப்பா சொல்லுங்களேன், நான் சத்தியத்தை சொல்றேன். ஜஸ்ட் 1 hour 8 to 9 வாங்க ஜாயின் பண்ணிக்க, உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துல வளர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு நான் சொல்றது. பிரச்சனை இதுதான், நான் சக்தி தான். பவுல் சொல்றாரு, பவுல் அதுதான் பிரச்சனை. பவுலுக்கே இது பிரச்சனை இருந்துச்சு. அப்ப நான் எங்க வீவிலக்கா? அவர் சொல்றாரு, நான் சத்தியத்தை பேசுறதுனால உங்களுக்கு எல்லாம் சத்துருவ மாறிட்டேனா அப்படின்னு கேட்கிறாரு. நான் சத்தியத்தை பேசுறதுனால நீங்க இந்த நான் ஒரு சத்துருவ மாறிட்டேனான்னு கேட்கிறாரு. அவர் கேட்கிறாரு, எஸ். பிள்ளைங்க செய்கிற சின்ன சின்ன தவறுகளை எப்போதுமே கண்டிக்காம இருக்கிறது தப்பு இல்ல. அதாவது எப்போதுமே அதையே சொல்லிக்கிட்டு கண்டிச்சுட்டு இருக்கிறதும் முறை இல்ல. அதே நேரத்துல கண்டிக்காமலும் இருப்பதும் ஒரு தகப்பனுக்கு அழகு இல்லை. எத்தனை பேருக்கு இருக்கீங்க? எத்தனை பேருக்கு இருக்கீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுதலை விரும்புங்கள், கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கடிந்து கொள்ளுதான் நம்மை உருவாக்கும். இன்னைக்கு சொல்றேன், உண்மையில சொல்றேன், என்னன்னா நான் இன்னைக்கு நிக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, எங்க அப்பா எங்களெல்லாம் நடத்தின அந்த முறை. டெய்லி ஏசுவாரு, டெய்லி புத்தி சொல்லுவாரு. நான் வாங்காத அடியே கிடையாது. அது ஒரு வகையில என்ன நடந்ததுன்னா, என்னை ஒரு இதுல உருவாக்கி ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வருவதற்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு.
நான் எப்ப அதை உணர்றேன் அப்படின்னா, ரொம்ப நாளுக்கு பிறகுதான். எங்க அப்பாவுக்கு வயசான பிறகு எங்க அப்பாவை பார்த்துட்டு நான் அழுகுறேன். யாரும் எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நானா நினைச்சுக்கிட்டேன். ஆண்டவரே, இன்னைக்கு என்ன இப்படி நிக்க வைக்கிறதுக்கு காரணம் எங்க அப்பா. அது மனுஷன் எனக்கு பிடிக்காது. புரியுதுங்களா? சோ அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்கள். ஆண்டவர் நம்ம அப்படியே ஒரு தகப்பனை போல என்ன செய்யறார், நடத்துறார். இப்ப இந்த ஆவியான ஒரு விஷயத்துல பாருங்க, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு அதுபடி கீழ்ப்படுகிறவர்களை குறித்து தான் பவுல் சொல்லுகிறார், அவர்களை நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். நான் கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். ஆவியானவராலே நடத்தப்பட்டு எதையும் செய்கின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். எந்த விஷயத்தை நாம செஞ்சாலும் சரி, இந்த பெந்தெகோஸ்து நாளில ஒரு தீர்மானம் பண்ணுங்க. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஆவியானுடைய சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே இந்த விஷயத்துல நான் என்ன செய்யணும், நான் எப்படி போகணும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை கேட்காம மட்டும் நீங்க முடிவெடுக்காதீங்க. நான் சொல்ற ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிற 90% பீப்புள் இமிடியேட்லா ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, உடனே ஒரு தீர்மானத்தை எடுப்பாங்க, உடனே ஒரு முடிவுக்கு வருவாங்க. அவங்க பார்க்கிற விஷயங்கள் என்ன தெரியுங்களா, அவங்க கண்ணுக்கு காணப்படுகிற எல்லாவற்றையும் பார்த்து அதன் பிறகு கூட்டி கழித்து மற்றவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு வச்சு, நமக்கு எத்தனை பேர் ஆதரவு கொடுக்கறாங்க, மெஜாரிட்டி என்ன சொல்லுதுன்னு பார்த்து தான் தீர்மானம் எடுக்கிறாங்க. இப்ப அரசாங்கமே உங்களுடைய மெஜாரிட்டியில தான் ஒருத்தனை லீடரா கொண்டு வருது. அப்படிதானே? அப்படிதானே? ஆண்டுடைய சமூகத்துல மெஜாரிட்டி கிடையாதுங்க. ஆண்டுடைய சமூகத்துல மெஜாரிட்டி கிடையாது, மைனாரிட்டி கிடையாது. ஆண்டு சொல்றது மைனாரிட்டி தான் என்னுடைய தீர்மானம், அதுதான் அவருடைய தீர்மானம். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஆண்டு 32 பேர் 32,000 பேர் வராங்க. ஆண்டு சொன்ன வச்சு நல்லா யுத்தத்துல ஜெயிச்சனா, கடைசியில் அவன் சொல்லுவான் என்னால அவங்களாலதான் ஜெயிச்சுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வேண்டாம். ஜஸ்ட் இட் டேக்கிங் 300 people. எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பார்வைகள் மெஜாரிட்டி. ஒரு சபை தேர்தல், அந்த சபை பார்வை அழகா இருக்குது, கட்டணம் எல்லாம் இருக்குது, எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட். எவ்ரிதிங் இஸ் பெர்ஃபெக்ட்ன்றது உங்களுடைய பார்வை இல்ல. ஆண்டவர் உன்னை எங்கே பிடிங்கி நட்டு எந்த பாத்தியில வச்சிருக்கிறார் என்பது தேவனுடைய விருப்பம். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? நான் கூட இவ்வளவு நாள் போராடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் தெரியுமா உங்களுக்கு? நான் கூட ஆண்டோட பல முறை ஜெயிச்சிட்டேன். எலியாவை போல ஜெயிச்சேன். ஆண்டவர் கொண்டு போங்க, வேற எங்கேயாவது கொண்டு போயிருங்க, அவங்க கூட ஜெபம் பண்ணிட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் சொல்ற வரைக்கும் இருன்றாரு. அவ்வளவுதான். எனக்கு புரிய மாட்டேங்குது, ஒண்ணும் புரியல. இப்போ இன்னுமா அப்படின்னா அவர்கிட்ட நான் அவர்தான் பேசி, அவர்கிட்ட தான் டிமாண்ட், அவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கோம். புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? ஹலோ, நான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் ஆண்டவரை என்ன மூவ் பண்ண சொல்லாத பட்சத்துல நான் ஐ டோன்ட் மூவ் அப்படின்ற ஒரு விஷயம். நான் நிறைய விஷயத்துல நான் இப்படிதான் யோசிக்கிறேன். என்னை அழைத்தவர் கர்த்தர், இந்த ஊழியத்தை கொடுத்தவர் என் ஆண்டவர். யார் என்னை நியமித்தானா? என் ஆண்டவர் தான் என்னை நியமிச்சார். யார் என்ன ஊழியக்காரனை அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னா கர்த்தர் தான் நியமிச்சாரு. இஸ் நாட் a church members, is not a board member. நல்லா கவனிங்க, போர்ட் மெம்பரும் கிடையாது, டினோமினேஷன் கிடையாது, விசுவாசிகள் கிடையாது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக, ஹலோ, இந்த விசுவாசத்தை இப்படிதான் நீங்க பயிற்சி பண்ணணும், சரிங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தர் தான் என்னை நியமிச்சாரு. கர்த்தரோடு கூட தான் என்னோட ஊழியம் இருக்குது. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறேன் அப்படின் போது என் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட ஒரு நடவடிக்கை எடுக்காமல் யாரு என்ன முயற்சி பண்ணாலும் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? எல்லாம் இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட். அதுதான் சொல்றேன், இந்த காலங்களில் ஆவியானவருடைய சத்தத்தை கேட்டு, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, அவருடைய சத்தத்தை கேட்டு செயல்படுகிற ஒரு தேவ பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். ஹலோ, ஹலோ, இருக்கீங்களா? பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சிம்பிள்ங்க, ஒரு சின்ன சின்ன விஷயத்துல நல்லா கவனிங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு ஆவியானவருக்கு இடம் கொடுங்க. அந்த சின்ன விஷயத்தை ஆண்டவர் நீங்க ஃபுல்ஃபில் பண்ண பிறகு பெரிய விஷயத்தை பேசுவாரு. பெரிய விஷயத்துக்கு பிறகு இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அதான் கவனிங்க. இந்த ஆவியானவருடைய விஷயங்கள்ல நான் ஒரு காரியத்தை, அவர் இந்த ஆவியை பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அடையாளமே என்னன்னா கிரியை தான். இந்த கனி என்பது கிரியை.
அதுதான் சொல்றாரு, ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், தயவு, நிறுத்தனம், விசுவாசம், இச்சை அடக்கம், நீடிய பொறுமை, சாந்தம். இப்படிப்பட்ட ஆவியின் கனிகள் எல்லாம் செயல்கள், கிரியைகள். இதைத்தான் நம்ம ஆண்டு சொல்றாரு கொடுங்கன்றாரு. பிரைஸ் தி லார்ட். ஆகியவன் இந்த பெண்டெகோஸ்ட் நாளில ஓகே நாம் என்ன செய்வோம், மறுபடியும் ஆவியானவர் இடத்துல திரும்பலாம். எத்தனை பேருக்கு புரியுது நான் என்ன சொல்றேன்? ஆவியானவர் இடத்துல திரும்பலாம், ஆவியானவருடைய சமூகத்துல காத்திருக்கும், ஆவியானவருடைய சத்தத்தை கேட்கும், ஆவியானவர் சொல்லுகிற பிரகாரமா அவரோடு கூட இணைந்து அவரோடு கூட சேர்ந்து என்ன செய்வோம், கடந்து போவோம். அவர் ரொம்ப அழகா ட்ரீட் பண்ணுவார், ரொம்ப அழகா நம்ம என்ன செய்வார், கொண்டு போவார். நம்முடைய வாழ்க்கைய ஒரு ஆவிக்குரியவர்களாகவே கற்றுக் கொண்டு போயிருப்பார். இதற்கு அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் வேணும். பெரிய ஊர்களும் சரி, சின்ன ஊர்களும் சரி. வெளியூர்லாம் சின்ன பிள்ளைங்களாம் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஆவியில நடக்குது. ஆனா சபையில இருக்கிற ஒரு கண்ணோட்டம் என்ன தெரியுங்களா, இந்த ஆவியை பெற்றுக்கொள்கிற ஒரு அனுபவம்லாம் சபையில முடிஞ்சு சேர்ந்த விசுவாசிங்க எடால்ஸ் வந்த பிறகு அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே ஆவியினாலே நடத்தப்பட வேண்டியது அவசியம். ஆகியனால தேவனுடைய பிள்ளைகளை நாம் எடுத்திருக்கிறோம் அந்த வேலை கிடைச்சி